கீழடி அகழாய்வை மேற்கொள்ள முதலில் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனுடைய பொறுப்பாளராக திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் 2013ஆவது ஆண்டு கீழடியிலே அகழாய்வை மேற்கொண்டார். 2 ஆண்டுகள் அகழாய்வை மேற்கொண்ட பொழுது இதுவரை கிடைக்காத மிகப்பெரிய உண்மை அந்த அகழாய்விலே இருந்து துளங்கி மேலே வந்தது. குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நகர நாகரிகம் என்பது கங்கை சமவெளியில் தான் இருந்தது. அது வேதகால நாகரிகம் என்பதுதான் பாஜகவினுடைய சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்று ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு நேர் மாற்றாக 2000 ஆண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வைகை கரையில் ஒரு பெரிய நகரம் இருந்தது, நகர நாகரிகம் இருந்தது. நீங்கள் சொல்லுகிற வேதகாலத்துக்கு முந்தைய நாகரிகமாக இந்த நாகரிகம் இருக்கிறது என்பதை அந்த அகழாய்வு கண்டறியப்பட்ட உண்மைகள் வெளிப்படுத்தியது. இது பாஜகவை பதட்டமடைய செய்தது. எனவே 2014ஆம் ஆண்டு கீழடி அகழாய்வை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் உத்தரவிட்டார்கள். நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அதுக்கு எதிராக வினையாற்றியவுடன் அதுக்கு வேற வழி இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணனை மட்டும் இங்கே இருந்து இடமாற்றம் செய்துவிட்டு வேற ஒருவரை அந்த இடத்துல அமர்த்தி அவர் பேருக்கு ஒரு 4 இடத்தில் மட்டும் குழியை தோண்டிவிட்டு கீழடியில் எந்த தடயங்களும் இல்லை என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை கீழடியை கைவிட்டு வெளியேறினார்கள். இதுதான் உண்மை. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, 2 ஆண்டுகள் அவர் கண்டறிந்த உண்மைகள் இருக்கு இல்லையா, அதை அவர் ஆய்வாக கொடுக்கணும். இப்ப அந்த ஆய்வு ஒரு சாதாரண இல்லை, அதுதான் பேசப்பட போகிற மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு சர்வதேசிய தரத்திலே நடந்த ஒரு அகழாய்வு. பல துறைகள் அதிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். பல வரலாற்று தொழில்நுட்பம் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் அவர் அந்த அகழாய்வை எழுதிவிடக்கூடாது என்பதற்காக நிறைய இடையூறுகள், குறிப்பாக அந்த அகழாய்விலே கண்டறியப்பட்ட பொருட்கள் பெங்களூர் மைசூரினுடைய மத்திய தொல்லியல் துறையின் காப்பகத்தில் இருந்தது. அவர் அசாமுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். பொருட்கள் எல்லாம் கண்டறியப்பட்ட பொருட்கள் இங்கே இருந்து அவர் அங்கே இருந்தால் எப்படி ஆய்வை எழுத முடியும் என்று நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு பிறகுதான் அவர் அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கான அடிப்படை வசதிகள் தேவைகள் கூட நிறைவேற்றி தரப்பட்டது. இந்த பின்னணியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி இல்லைனா அந்த அகழாய்வை எழுதி முடித்து சமர்ப்பித்து விட்டார். இப்பொழுது தொல்லியல் துறை அந்த அகழாய்வை வெளியீடு செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் வெளியிடல. 1 ஆண்டுகள் நாங்கள் பார்த்துட்டு ஏன் கீழடி அகழாய்வை இன்னும் வெளியிடவில்லை என்று நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பி அதற்கு அமைச்சர் உடனடியாக நாங்கள் வெளியிடுகிறோம் என்று பதில் சொல்லிவிட்டார். இப்பொழுது நாடாளுமன்றத்திலே அரசு உறுதிமொழி கொடுத்து விட்டது. இந்த பின்னணியில் அதற்கு பிறகு இப்பொழுது 1 ஆண்டு உறுதிமொழி கொடுக்கப்பட்டு 1 ஆண்டு ஆகிவிட்டது, இன்னும் வெளியிடப்படவில்லை. வருகிற 27ஆம் தேதி ஒன்றிய அரசினுடைய உறுதிமொழி குழு, நாடாளுமன்ற உறுதிமொழி குழு 2 நாள் கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த உறுதிமொழி குழுவில் அரசினுடைய உறுதிமொழியான கீழடி அகழாய்வு அறிக்கை வெளியிடப்படும் என்ற உறுதிமொழி ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேள்வி எழுப்ப நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த பின்னணியில் தான் உறுதிமொழி குழு 27ஆம் தேதி நடக்க இருக்கிற பின்னணியில் அதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தொல்லியல் துறை அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதி உங்களது ஆய்வில் போதிய நம்பகத்தன்மை இல்லை என்று சொல்லி திருத்த வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறது. இது முழுக்க தமிழர்களுடைய நாகரீகத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கும் செய்கிற ஒரு துரோகம். அதை தாண்டி இதில் வேறு எதுவுமே இல்லை. தொடர்ந்து கீழடிக்கு எதிராக 10 ஆண்டுகளாக மத்திய தொல்லியல் துறை தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கின்றது. அதுதான் அதனுடைய இறுதி வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். இது தமிழக வரலாற்றை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதான் அவங்க ஒரு வரலாற்றை சொல்லுறாங்க, அவங்க ஒரு நேரேஷன் சொல்றாங்க. இந்திய வரலாறு மிக பழமையானது, அது வேத காலத்திலிருந்து துவங்குகிறது. இந்திய நாகரிகம் மிக உயர்வானது, அது வேத காலத்திலிருந்து துவங்குகிறது என்பதை அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய அரசியல் எல்லாவற்றின் மையப்புள்ளி அதுதான். அந்த மையப்புள்ளிக்கு நேர் எதிராக இன்னொரு உண்மை இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் எந்த வேதகாலம் என்று சொல்கிறீர்களோ அதற்கு முந்தைய ஒரு பெரிய நாகரிகம் இங்கே இருக்கிறது. இந்த நாகரிகத்தில் வேத காலத்துக்கான எந்த தடயமும் இல்லை. நீங்கள் சொல்லுகிற எந்த விஷயம் கிடையாது. இது முழுக்க தமிழர்களினுடைய மிக சிறப்பான ஒரு நாகரிகமாக இருக்கிறது. 3200-300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்துக்கள் இங்கே இருக்கிறது. அந்த எழுத்துக்கள் சுத்தமான தமிழ் எழுத்துக்களாக இருக்கிறது. இதுவெல்லாம் பாஜக சொல்லிக் கொண்டிருக்கிற அரசியலுக்கு நேர் எதிரானது. எனவே தான் இந்த உண்மையை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறைக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னா, இந்த உண்மையே அவர்களுக்கு பிரச்சனை. எனவே இந்த உண்மையை கூடுமான வரைக்கும் உண்மையை கைவிடுவதற்கும் உண்மையை மறைப்பதற்கும் அப்புறம் உண்மையை மறுப்பதற்குமான முயற்சி. அதனால தான் அகழாய்வை கைவிடுறாங்க.
அதுக்கு பிறகு அகலாய்வை வந்து ஆய்வினுடைய தீசிஸை எழுத விடாம வந்து இடையூறு செய்கிறாங்க. அந்த ஆய்வு எழுதப்பட்டு அது சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை வெளியிடாமல் வந்து தடுக்கிறாங்க. அதை நாடாளுமன்றத்தின் மூலம் முறியடித்து வெளியிடுவதற்கான ஒரு முயற்சியை பண்ணால் வர 27ஆம் தேதி அதுக்கான முடிவு தெரிஞ்சுவிடும் என்று இருந்தால், இப்பொழுது உங்கள் ஆய்வின் நம்பகத்தன்மை இல்லை, நீ திருப்பி அனுப்பு என்றாங்க. கடைசி வரைக்கும் அவங்க முயல்வதற்கு என்ன காரணம்? ஒரு சாதாரண ஒரு அகலாய்வினுடைய முடிவுக்கு எதிராக இவ்வளவு ஏன் செயல்படுகிறது என்றால், அது சாதாரணமாக இந்தியாவில் நடந்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான அகலாய்வை போன்று இன்னொரு அகலாய்வு அல்ல. இது இந்திய வரலாற்றை மறு ஆய்வு செய்ய கோருகிற ஒரு முக்கியமான அகலாய்வு. எனவே தான் அவர்கள் இவ்வளவு பதட்டமடைகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.